கொள்ளு பருப்பு பொடி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு தான் அதில் மெயின். அது நிறைய எடுத்துக்கணும். பாக்கி எல்லா பருப்புகளும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். கொள்ளு 1 கப் எடுத்துக்கலாம். ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, குருமிளகு இதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கணும். கொள்ளை நம்ம ஏதாவது ஒரு வகையில் சுண்டல் மூலமாகவோ இல்லை சூப் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி பருப்பு பொடி மூலமாகவோ வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. கொள்ளை ஊழச்சதையை குறைச்சி உடம்புல நல்ல வலுவை கொடுக்கும். அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. புரத சத்து, நார் சத்து, மினரல் சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து, தாது பொருட்கள், விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. கொள்ளை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து மறுநாள் காலையில் சூப்பு வச்சோ இல்லை ரசமாவோ வச்சு குடித்தோம்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியேறிடும். அதே போல் ஊழசதையும் குறைக்கும். எல்லா பொருட்களையும் நல்லா ஈவனாக வறுத்து வச்சாச்சு. இது கூட 3 காஞ்ச மிளகாய், வறுத்து வச்ச கருவேப்பிலை, உப்பு, சுக்கு பொடி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.